மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உணவே மருந்து அப்படின்றது தான் சித்த மருத்துவத்தோட அடிப்படை கோட்பாடு. அந்த வகையில நான் மறந்த ஒரு விஷயம். சில நல்ல விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமைச்சா அதோடைய ஆரோக்கியத்தை முழுசா அனுபவிக்கலாம். அந்த மாதிரி தான் வாழைப்பூ. வாழைப்பூனாலே நிறைய பேர் நம்ம அலறுவோம். ஐயோ! அதை கிளீன் பண்ணணும், கட் பண்ணணும். அதுல செய்யறதுக்குள்ள பெரிய ப்ராசஸ். ஈஸியா எடுத்து நம்ம செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வாழைப்பூ நம்ம உயிர் காக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். வாழையடி வாழைன்னு எதுக்கு பெயர் வந்தது? என்றைக்குமே நிலைத்திருக்கக்கூடியது, அழிவே இல்லாம தழைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் பொருள். அதே மாதிரி ஒரு குடும்பம் தழைக்கணும் அப்படின்னா ஒரு பெண் கருவுற்று அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கணும். அதற்கு நம்ம யுட்ரஸ் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா வாழைப்பூ ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரிதான் இந்த வாழைப்பூக்கு மிகுந்த நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. வாழை மரம் மொத்தமுமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி வாழைப்பூ பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல அதிகமான இரும்புச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய துவர்ப்பி. வாழைப்பூ பார்த்தோம்னா கொஞ்சம் துவர்ப்பு சுவை அதுல இருக்கும். எந்தெந்த பொருட்களில் எல்லாம் துவர்ப்பு சக்தி இருக்கோ அது பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப முக்கியமான ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரிதான் நீண்ட நாட்களாக எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, யுட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருக்கு, இல்ல சர்விக்ஸ்ல எனக்கு வந்து சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கு. அதையும் தாண்டி சில பெண்களுக்கு வலியே இல்லாம பிரஸ்ட்ல வந்து சின்ன சின்ன லம்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன கட்டிகள். தொட்டு பார்த்தா அது வந்து நகரும் தன்மை இருக்கிற மாதிரியான சின்ன சின்ன கட்டிகள் வந்து தென்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வாழைப்பூவை நம்ம பயன்படுத்தலாம். வாழைப்பூல நம்ம நிறைய உணவு வகைகளை செஞ்சு சாப்பிடுவோம். வாழைப்பூ பொரியலோ இல்ல கூட்டோ, வாழைப்பூ வடை, உசிலி இந்த மாதிரி நிறைய உணவுல நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு ருசியாக இருக்கும். இதை மருந்தாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். யாருக்கெல்லாம் வாழைப்பூ கஷாயம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பெண்களுக்கு இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்கு, முக்கியமா வெள்ளைப்படுதல் பிரச்சனை. இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு நிறைய மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்துல கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வாழைப்பூவை கஷாயமாக நம்ம குடிச்சோம்னா அதிக பலன்கள் நமக்கு கிடைக்குது. இந்த வாழைப்பூ கஷாயம் எப்படின்னா, வாழைப்பூவை நம்ம எடுத்துட்டு அந்த ஒரு 2 கைப்பிடி அளவு வாழைப்பூவை நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுல ஒரு 2, 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு வந்து கட்டாயம் சேர்க்கணும். இதை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு காலையில டெய்லி எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். சரி, வாழைப்பூ கஷாயம் குடிக்கிறதுனால என்ன பலன்களை நான் அடையலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மருத்துவ முறையை நான் சொல்லியிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கேன்? இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கு, முக்கியமா வயிற்றுல புண்ணு இருக்கு, ஸ்டொமக் அல்சர் இருக்கு. ஸ்டொமக் அல்சர் இருக்கிற நிறைய பேருக்கு நான் இந்த கஷாய முறையை சொல்லி குடிச்சு நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்கை நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த கஷாயத்தை தினமும் காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு வரும்போது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வாழைப்பூவை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு இது கூட வெல்லம் சேர்த்து அரைக்கணும். சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி எடுத்துக்கணும். நெல்லிக்காய் அளவு உருண்டை 2 உருண்டையை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் குணமாகும். அதே மாதிரி தொடர்ந்து இந்த வாழைப்பூ கஷாயமும் இந்த வாழைப்பூ உருண்டையும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல்ல ரத்தம் வந்து சுத்திகரிப்பு ஏற்படும். நிறைய பேருக்கு பிளட்ல இம்பியூரிட்டிஸ் இருக்குன்னா என்ன ஆகும்? ஸ்கின்ல நிறைய மங்கு, மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு உருவாக ஆரம்பிக்கும். கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி வயிற்றுல நிறைய பூச்சிகள் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். இதற்குமே ரொம்ப ரொம்ப சிறந்த முறை தான் இப்போ நான் சொல்றது. அதே மாதிரி சித்த மருத்துவத்துல வடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து முறை இருக்கு. வடகம் அப்படின்னா சில மூலிகைகள் எல்லாமே சேர்த்து அதை வந்து மாத்திரைகள் மாதிரி உருட்டி எடுத்து வச்சு நம்ம செய்யறது. அதுல முக்கியமா வாழைப்பூ வடகம் ஒரு சிறந்த மருந்தா நாங்க கொடுக்குறோம். வாழைப்பூவை என்ன பண்றோம்னா ஓமம் எல்லாம் சேர்த்து, ஓமம், சீரகம், அக்ரஹாரம், அதிமதுரம், திப்பிலி இது எல்லாமே சேர்த்து அதை மருந்தாக செய்து சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாழைப்பூவை நல்லா அரைச்சி மோர்ல கலந்துக்கணும். மோரோட கலந்து தினமும் காலையில இதை சாப்பிட்டுட்டு வரும்போது அவ்வளவு அதிகமான மருத்துவ பலன்களை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். மோரோடு சேர்த்து இந்த வாழைப்பூவை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய புண்கள், நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் இது எல்லாமே குணமாகும். பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு மருத்துவ முறை தான் இப்ப நான் சொன்னது. அதே மாதிரி ஆண்களுக்கு வாழைப்பூ பயன்படாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க.
ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாமினா, உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாழைப்பூ பயன்படுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கு, எரெக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் இதனால மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. இதுல அதிகமான கால்சியம், இரும்புச்சத்து இருக்கிறதுனால இது தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது எரெக்ஷல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இந்த வாழைப்பூ இருக்கும். இதையுமே ஆண்கள் எப்படின்னா கஷாயமாக நம்ம பயன்படுத்தலாம், இல்லை அரைச்சி மோரோட சேர்த்து குடிக்கும் பொழுது உடல்ல உஷ்ணம் காரணமாக ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இதுல குணமாகும். எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் கொட்டி இருக்கக்கூடிய வாழைப்பூவை தவறாம உணவிலும், நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க மருத்துவ ரீதியாகவும் இதை பயன்படுத்தினீங்கன்னா அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.